கர்நாடகா அவங்க மாநிலத்தில அவங்க மேகதாது அணை கட்டுறாங்க. அதுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுக்கிட்ட அனுமதி வாங்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய அமைச்சர், இணை அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. சௌத்ரி அவர்கள். அவர் சொன்னத கேட்டு எப்பா அவரு கரெக்ட்டா பேசுறாரு பாரு. அவரு நியாயமா இன்னைக்கு தான்யா பேசியிருக்கிறாங்க. ஒன்றிய அரசுக்கு இதுவரைக்கும் எதிர்த்துட்டு இருந்த காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு ஆதரவா வேற சொல்லியிருக்குது. நம்ம டி.கே. சிவகுமார் அண்ணன். நம்ம கர்நாடகத்துடைய முதலமைச்சரு இதெல்லாம் இருக்கும்போது, இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது, மேகதாது அணைய கட்டியே தீருவேன்னு அவரு இருக்கிறாரு. இவரு ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டாருன்னா, "அதெல்லாம் என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் உங்ககிட்டலாம் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லன்ட்டு" தமிழ்நாட்டுக்கிட்ட அவரு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் "அப்படிலாம் கட்டக்கூடாதுங்க, சரியில்லைங்க" அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா ஆகஸ்ட் 3ஆம் தேதி போய் பார்க்க போறாராம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி போய் பார்க்க போறாரு. கேரளா முதல்வர. இதெல்லாம் இருக்கும்போது விவசாயிகள் என்ன சொல்றாங்க? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபுல் வீடியோவ பார்க்கலாம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. இது என்னங்க சார் உங்க சட்டம் அப்படின்னு சும்மா பேருக்கு கிடையாது. நாடு ஃபுல்லாவே அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, இந்த காவிரி நீர் பிரச்சனை வந்து காலகாலமா நடந்துகிட்டே இருக்குது. 2007ல ஒரு தீர்ப்பு, 2018ல ஒரு தீர்ப்பு, காவிரி மேலாண்மை அமைக்கிறது. இப்படி ஏகப்பட்டது அமைச்சாலும், அதுக்கு நியாயமா இங்க நடந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, சுத்தமா நடந்துக்கிறதே கிடையாது. நீ என்னன்னா பண்ணு, நான் என்னன்னா பண்றேன். உன் விருப்பமோ, என் விருப்பமோ. நம்ம யார் சொல்றதையும் கேட்கறது கிடையாதுன்ற மாதிரி கர்நாடக அரசு தொடர்ந்து செயல்படுறது. அது பாஜகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, என்டிஏ கூட்டணியா இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு பாதகம் விளைவிக்கிறதுல இவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல. 2 பேருக்கும் போட்டி. யாரு பார்க்குறியா? அப்படின்றது தான் அவங்களுடைய போட்டி தொடர்ந்து இருக்கு. இந்த சூழல்ல தான் இப்போ கர்நாடகாவுடைய முதல்வரா டி.கே. சிவகுமார் அவர்கள், அதாவது 2 ஆண்டு இவரு, 2 ஆண்டு அவரு அப்படின்ற மாரியான முறையில சிவகுமார் அவர்கள் இப்போ பதவி ஏற்றிருக்காரு. அவர் பதவி ஏற்றதுமே முக்கிய வேலையா என்ன பார்க்குறாரு அப்படின்னா, காவிரிக்கு நடுவே இந்த மேகதாது அணை கட்டணும். சரிப்பா, அவைங்க மாநிலம், அவங்க மேகதாது கட்டிட்டு போறாங்க. அந்த மேகதாது கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்குதே. தமிழ்நாட்டோட அரிசி கிண்ணம்னு சொல்லக்கூடிய டெல்டா மாநிலங்கள் மொத்தமும் பாதிக்கப்படும். ஏற்கனவே இந்த மேட்டூர் அணை திறந்து விடப்படல. அது திறந்து விட வேண்டிய நேரத்தில திறந்து விடாதனால ஏகப்பட்ட பாதிப்புகள், குறுவை சாகுபடி நடக்க முடியாம போயிடுச்சு. அடுத்து சம்பாவும் பாதிக்கப்படும். இப்படி தொடர்ந்து இப்படியான சூழல்கள் அடுத்து நடக்கும்போது, ஒரு நதி நீர் தொறந்து விடாதே இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஒரு அணை தொறந்து விடாதே. இப்போ மேகதாதுன்னு இவங்க கட்டிருவாய்ங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதில இருக்கிற பிரச்சனைகள பார்க்கணும்ல. இப்போ முழுசா இவங்க தீர்ப்பெல்லாம் நம்ம பின்னாடி வருவோம். இதில இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன அப்டின்னா, இந்த டெல்டா பகுதியிலான தஞ்சை, திருச்சி அந்த மாதிரியான பல பகுதிகள் வந்து பாதிக்கப்படும். இந்த பாதிக்கப்படுறதில முக்கியமா என்ன சொல்லணும் அப்டின்னா, இந்த அரிசி கிண்ணம், அரிசி விளையாதெல்லாம் தாண்டி ரெகுலரா வரக்கூடிய தண்ணி இருக்குல்ல, இவங்க இதுவரைக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு என்ன பண்றாங்க அப்டின்னா, 177 டிஎம்சி தண்ணிய திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. 400 டிஎம்சி திறந்து விடணும். எப்படி அப்டின்னா, 400 டிஎம்சி கிட்டத்தட்ட 404.25 டிஎம்சி தமிழ்நாட்டுக்குரிய தண்ணி. காவிரி நீர் படுகையிலிருந்து வர்றதுல. அதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, 177 டிஎம்சி இவங்க திறந்து விடுறதாம். மீதிலாம் ரெகுலரா வருஷம் ஃபுல்லா வந்துகிட்டு இருக்க தண்ணி. இந்த வருஷம் ஃபுல்லா வந்துகிட்டு இருக்க இந்த தண்ணி பாதிக்கப்படும். அதுதான் இந்த ரெகுலர் இவங்க அந்த இது காலகட்டத்துக்கு ஏத்த மாரி தொறந்து விட்டுருவாங்க, மூடிருவாங்க, தொறந்து விட்டுருவாங்க, மூடிருவாங்க. இதுல வேற எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார்ல, அங்க இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரு. அவரு ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்டின்னா, கர்நாடக அரசு மேல, காங்கிரஸ் மேல நாங்க கடுமையான கோவத்துல இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு இந்த மே மாசத்துல மட்டும் 2025லயும் சரி, இந்த 2026லயும் சரி, மே மாதத்துக்கான நீர் தொறந்து விடுறது 2.5 டிஎம்சி தான். ஆனா, இப்போ எவ்வளோ தொறந்து விட்டுருக்காங்க அப்டின்னா, 3.101 டிஎம்சி தொறந்து விட்டுருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட அதாவது குறிப்பா சொல்லணும்னா 0.601 டிஎம்சி எக்ஸ்ட்ரா தொறந்து விட்டுட்டாங்களாம். அது அவருக்கு குத்துது. 0.6 டிஎம்சி. மூடும்போது அந்த கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல வந்திருக்கும் போல தண்ணி. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க அதிகமா குடுத்துருக்கீங்க. இப்படி நீங்க அதிகமா குடுத்ததுனால, கர்நாடகா மாநிலத்தில பாதிப்புகள் இருக்கு. அப்படின்னு சொல்லி அவர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள கடுமையா விமர்சிக்கிறார். பாவம் எதிர்க்கட்சி தலைவராச்சே! ஏதாச்சும் விமர்சிக்கணும் அப்படின்ட்டு அவர் விமர்சிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம். அது ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்தாலும், அத அவங்க பார்த்துக்க போறாங்க.
குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவங்க இந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி மத்திய இணை அமைச்சர் நம்ம சௌத்ரி அவர்கள் சொல்றார்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "எப்பா அது அவங்க மாநிலத்துக்குள்ள கட்டுறது நதி. அந்த அணைய அவைங்க பார்த்துக்க போறாய்ங்க. அதுக்கெல்லாம் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல." அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. இவர் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ப அன்புமணி ஐயா. அவரு வாய வச்சு சும்மா இருக்கலாம்ல. அவரு என்ன பண்ணிட்டாரு, இங்க நீட் பிரச்சனை இவ்வளோ போயிட்டு இருக்கு. அத விட முக்கியமான பிரச்சனை காவிரி நதிநீர் பிரச்சனை. இவைங்க குறுக்கு சால் ஓட்டலான்னு பார்க்குறாங்க. இவங்க போய் திடீர்னு கட்டிறலான்னு பார்க்குறாங்க. அதுக்கான பூமி பூஜை போடுறதுக்கு டி.கே. சிவகுமார் ரெடியாகுறாரு. என்ன அவரு சரி கிடையாது. இதனால எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது நீங்க சரி சப்போஸ் அப்படி அணை கட்டுறீங்கன்னா, நீங்க 2018 தீர்ப்பின்படி என்ன பண்ணணும்? கூட இருக்கிற இந்த காவிரி நீர் படுகையில கூட இருக்கிற மொத்த மாநிலத்துக்கிட்டயும் எதுக்கெல்லாம் பயன் வருதோ அந்த மாநிலத்துக்கிட்ட நீங்க அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி வாங்கியிருக்கிறீங்களா? அப்படின்னு அவரு கேட்கிறாரு. கேட்டது நியாயமான கேள்வி தானே. அனுமதி வாங்கிருங்களா? அத பத்தி நிலைப்பாடு என்ன? அத காவிரி அந்த திட்டத்த நீங்க முன்மொழியும்போது இதையும் சேர்த்து முன்மொழிந்திருக்கீங்களா? அப்படின்னு கேட்டாரு. நியாயமா தானப்பா இருக்குது. கரெக்ட்டா தானே கேட்டுக்கிறாரு. அப்ப இதுக்கு அவரு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த தீர்ப்பு அதெல்லாம் சொல்ல கிடையாது. நீங்க வேணா போய் எடுத்து பாருங்கன்னு இவரு சொல்ட்டாரு. இவரு சொன்னது கேட்டு பல பேருக்கு கோவம். விவசாயிகளுக்கெல்லாம் பயங்கரமான கோவம். ஏன் அவரு என்ன சொல்றாருன்னா, 2018 தீர்ப்பு அத சொல்ல கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அத சொல்ல கிடையாது. அவைங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி கிடையாது. அதெல்லாம் அவங்க குறிப்பிட்டு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டாய்ங்க. அப்ப 2018 தீர்ப்பு எதுவும் சொல்லலையா? அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருக்கும். இதுக்கு இடையில தான் இந்த பிரச்சனை இவ்வளோ போயிட்டு இருக்கும்போது தான், நம்ம டி.கே. சிவகுமார் இருக்கார்ல, அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிற மத்தியில தமிழக முதல்வர் என்ன சந்திக்கணும்னு கேட்டிருக்காரு. அவர சந்திச்சு நம்ம பேசிட்டு நம்ம தெளிவா மேகதாது ஈஸியா கட்டிப்போம் அப்படின்னு அவரு ஒரு அறிக்கை விடுறாரு. இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி போய் நம்ம விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போய் சந்திக்க போறார். அவர் போய் என்ன பேச போறாருன்னு வேற தெர்ல. அவர் வேற சுறா மீனு மாரி உள்ள போயிட்டு, அதாவது சுறா படத்துல உள்ள போயிட்டு வெளிய வந்து எல்லாத்தையும் சரி பண்ற அளவுக்கு தெரியும்னு அப்பயே பேசியிருக்காரு. ஆனா விவசாயிகளுக்கு அவர் பண்ணது என்னவோ துரோகம் தான். 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற மொத்த பேருக்கும் எல்லா கடனும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாரு. 5 ஏக்கருக்கு மேல இருந்துச்சுன்னா தான் ஒரு பெர்சன்டேஜ் ஃப்ரீ அப்படின்ற மாரி பிரிச்சிருந்தார். 5 ஏக்கர் கம்மியா இருந்துச்சுன்னா எல்லா கடனும் ஃப்ரீ அப்படின்ற மாரி பிரிச்சு விட்டார். சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், பெரு விவசாயிகள்னு பிரிச்சு விட்டிருந்தாரு. இதுவே பெரிய மோசடியான செயல். சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், பெரு விவசாயிகள்னு பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் மத்தியில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பல கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. இதுக்கிடையில முதல்ல 50,000 மட்டும் கடன் தள்ளுபடி அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அது எப்படி 50,000 கடன் தள்ளுபடி? மொத்த கடனும் தள்ளுபடின்ல சொல்லியிருந்தீங்க. இது எப்படி ஒத்துக்க முடியும்? அப்படின்னு பல போராட்டங்கள், பல சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. அப்படி பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, 75,000 தள்ளுபடி அப்படின்றத பண்ணாங்க. விவசாயி வயித்திலேயே அடிச்சாச்சா? 75,000 கூட 1,00,000 கடன் வாங்கினவன் 75,000 கடன் தள்ளுபடின்னா எப்படி? யார் வாங்கியிருக்க போறா? அவங்களுக்கு என்ன பாதிப்பு? சரி 5,00,000 கடன் வாங்கினவன்? அவனுக்கு என்ன பாதிப்பு? அப்ப அதெல்லாம் கிடையாதுல்ல. அப்படின்ற ஒரு பெரிய அளவிலான விவாதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டுச்சு. நீங்க இப்படி பண்றது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி விவசாயிகள் பேரணியா நடந்திருக்காங்க. அவர பார்க்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. பார்க்க விடாம இருந்திருக்காங்க. இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் முதல்வர் மத்தியில இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப இவரு இந்த ஏற்கனவே இந்த மேட்டூர் அணைய வேற திறந்து விடாம போயிட்டாரு. அதுல பாதிப்பு வந்துச்சு. அந்த பாதிப்புக்கு இவரு ஒரு அமௌண்ட்ட குடுத்து செட்டில் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். இப்படி ஒரு அமௌண்ட்ட குடுத்துட்டதுனால, அதனால அரிசிகள்லாம் வந்துருமா? விலை பொருட்கள் எல்லாம் வந்துருமா? அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுப்பப்பட்டுச்சு. சரி அதெல்லாம் சரியில்ல. ஓகே. அவைங்க பாதிப்புக்கு ஏதோ குடுக்க வேண்டியத குடுத்தாச்சுன்றது அந்த கதையோட முடிஞ்சுச்சு. இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி போறதுக்கு கடிதம் வாங்கியிருக்காரு. அவர் பதிலும் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி கடிதம் குடுத்துட்டாரு. பதில் கடிதம் வந்துருச்சு. இப்ப இந்த சூழல்ல தான் நம்ம செங்கோட்டையன் கூட சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, "அதெல்லாம் வழக்கம் தாங்க. யார் வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா பீரியட்ல கூட ஓபிஎஸ் அவர்களும், நம்ம சி.வி. சண்முகம் அவர்களும் வந்து அதாவது அதிமுகலேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல. இவங்க 2 பேருமே போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அ ரொம்ப காட்டமாவே எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அவர் பதில் சொல்றாருன்னா, அப்ப எதிர்க்கட்சி என்ன சொல்லியிருப்பாய்ங்க? அவைங்க எப்பா நீ இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவும், கருணாநிதி ஐயாவும் எந்த மாதிரியான போராட்டங்கள முன்னெடுத்தாங்களோ, அந்த மாதிரியான போராட்டங்கள முன்னெடுங்க. இப்படி நேரடியா போய் பேசுறது ஏதோ ஒரு வகையில சரியில்லாத மாதிரி இருக்கு. பேச்சுவார்த்தைன்ற முறையில நீங்க அப்படி உடனே இறங்கி போயிடாதீங்க. கொஞ்சம் இருந்து அதுக்கு சமரசமான முறையில அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும். சட்ட போராட்டங்கள் நீங்க எடுத்து எங்கள கட்ட விடுங்கன்னு அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும். அந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்கு வாங்க. உரிமைகள உடனே எடுத்துட்டு போய் அடகு வச்சுறாதீங்க அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சது.
இப்படி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பேசக்கூடிய இந்த நிலையில தான் நமக்கு இவர் மேல ஒரு பெரிய இது. இப்படிலாம் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்கள் வேற இந்த மேகதாது அணை பத்தி இதுவரைக்கும் தமிழக முதல்வர் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற மாரி, அவர் ஒரு பக்கம் போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு நம்ம ஸ்டாலின் ஐயா. அவரு அடிச்சது கேட்டு ஆதவர்ஜுனா சும்மா இருப்பாரா? நம்ம முதல்வருக்கு தான் வாய் வராதே. அதனால ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் கொந்தளிச்சு எழுந்து, அதெல்லாம் கிடையாது. பாருங்க நாங்க கடிதம் எழுதியிருக்கோம். அவருக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். இந்த 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்போடு நாங்க எடுத்து சொல்லியிருக்கிறோம். அப்படின்னு ஆதவர்ஜுனா சுடு சுடு சுடுன்னு பேசிட்டாருங்க. அவர் இருக்கிற எல்லா தீர்ப்பையும் வாசிச்சு காட்டி, அவர் கடிதத்தில என்னலாம் இருக்குதுன்றதெல்லாம் வாசிச்சு காட்டி பேசுறாரு. நாங்க கடுமையான இது குடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இதே மாரி கடிதம் எழுதும்போது, ஸ்டாலின் அவர்கள விஜய் அவர்கள் என்ன விமர்சிச்சாரு? இவர் கடிதம் எழுதுனானா? கடிதம் எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்களாம். என்ன இந்த பாயாசமும், பாசிசமும்ன்னு சொல்லி அப்போ விமர்சனம் பண்ணவரு, இப்போ இவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இவரும் ஒரு பக்கம் கடிதம் தான் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. சரி இதெல்லாம் போக, இந்த 2018 தீர்ப்பு என்னதாய்யா சொல்லுது அப்படின்னு கேட்டா, 2 விதமானது. 2007ல வந்த தீர்ப்பு இருக்கு. 2018ல வந்த தீர்ப்பு இருக்கு. இந்த 2018ல வந்த தீர்ப்பின்படி, அவைங்க நேரடியா சொல்லல. என்னன்னா விவசாயிகளும் அத தான் கேள்வி எழுப்புறாங்க. நேரடியா வந்து சொல்லல. எப்பா நீ வந்து இந்த குறுக்க வந்து நதிநீர் கட்டக்கூடாதுப்பா" அப்படின்னு அவங்க நேரடியாலாம் சொல்லல. மறைமுகமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவிரி நீர்ப்படுகை வரக்கூடிய அதனுடைய அளவு குறையுமானால், எப்படி? அந்த காவிரி நீர் வர்றதுனால நீங்க என்ன அந்த காவிரி நீர் குறுக்க என்ன திட்டங்கள் வேணாலும் நீங்க நிறைவேத்திக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா, அதனுடைய தினசரி வரவிருக்கக்கூடிய நீர் இருக்குல்ல, தினசரி அளவு இருக்குல்ல, அது குறையுமானால், அதற்கு நீங்க என்ன பண்ணணும்? அதோடைய துணை மாநிலங்களா அந்த காவிரி நீர் படுகை வரக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலயும் நீங்க அனுமதி இல்லாம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சுத்தி வளைச்சு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, நேரடியா அந்த பாதிப்பு இல்லாம அவங்க கட்டணும். அந்த திட்டங்கள நிறைவேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் 2018ஓட தீர்ப்பு சொல்லுது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்பின்படி பார்த்தாலும் இவங்க சொல்றது கரெக்ட் தான். நேரடியா சொல்லல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இத போட்டு கேட்டதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம சவுத்ரி அவர்கள் போட்டு பொளந்தாரு. அவருக்கு ஆதரவா அவர் கரெக்ட்டா தான் பேசுகிறார்ன்னு சொல்லி நம்ம டி.கே. சிவகுமார் அவர்களும் 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு விதிமுறை என்ன சொல்லுது அப்படின்னா, மேல் படுகை, கீழ் படுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கர்நாடகால தான் வந்து பார்த்தீங்கன்னா, காவிரி நீர் உருவாகுது. இந்த கர்நாடகால உருவாகக்கூடிய நீரு, அது என்ன பண்ணுதுன்னா, கேரளால இந்த வயநாடு இந்த மாதிரியான இடங்கள்லாம் தொட்டுட்டு, அதிலிருந்து வரக்கூடிய கிளை நீர்களும் இருக்கு. கபரி, பவானி இந்த மாதிரியான கிளை நதி நீர்லாம் இருக்கு. அதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வருது. இப்போ அந்த காவிரி நீர் போயிட்டு வரக்கூடிய இடத்துலயோ, அந்த கிளை நதி நீர் வரக்கூடிய இடத்துலயோ, கேரளா குறுக்க நான் அணை கட்டுறேன்பா அப்படின்னு எடுத்தாங்கன்னா, கர்நாடகாவுடைய அவசியம் தேவையில்ல அப்படின்னு அவங்க சொல்ட்டாங்கன்னா, நிலைமை என்னவா ஆகும்? அப்போ ஒத்துப்பாங்களா கர்நாடக அரசு? இது நியாயமான கேள்வி தானே! இப்போ அது ஒரு பகுதி வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கு போயிட்டு வருது. அப்போ அப்படி போயிட்டு வரும்போது, அவைங்க நாங்க அந்த இடத்துல அணை கட்டிக்கிறோம். அது எங்க எல்லைக்கு உட்பட்டது அப்படின்னு பண்ணா, நியாயமா? அப்படின்னு இவிங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, சரி அவங்க கிளை நீர்ல இதிலேயே நதி கட்டுறாங்கன்னா, முடியாதுன்னா நீ ஏத்துப்பியா? இது ஒரு கேள்வியும். இன்னொரு பக்கம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கிருஷ்ணா நதி இருக்குதுல்ல, கிருஷ்ணா நதி. இந்த கிருஷ்ணா நதி மகாராஷ்டிரால தான் உருவாகுது. மகாராஷ்டிரால தான் கர்நாடகா வருது. அவைங்க நான் மகாராஷ்டிராக்குள்ள குறுக்க நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது ஏத்துக்க முடியுதா இருக்குதா? இப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகள கர்நாடக அரசுக்கு தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மத்தியில தான் விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் வச்சு இந்த பாயிண்ட் எல்லாம் புடிச்சு அவர் பேசுவாரா? அப்படின்ற கேள்வி இருக்கு. யாராவது ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்குறவங்க அவருக்கு இதையும் சேர்த்து எழுதி குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் நியாயமா இருக்கும். அதை தாண்டி மின்சாரத் துறையிலருந்து இங்க வந்து அதிகப்படியான பங்கு அவங்களுக்கு போய் சேர்றது இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம சுற்றுலாத்துறை அப்படின்னு வச்சோம் அப்படின்னா, இங்கேருந்து பல பேர் போய் மைசூர் அந்த பேலஸ் இது எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வராங்க. அதில ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு வருது. இப்படி சமரசமா செய்யக்கூடிய பல வேலைகள் இருக்கு. அந்த சமரசத்தோடைய வெளிப்பாடுகளா தான் இந்த காவிரி நீருடைய செயல்பாடுகளும் இருக்கணும். மேகதாது அணை கட்டுறதுலயும் இருக்கணும். என்ன அத பத்தி மட்டுமே பேசுவோம். அந்த மேகதாது அணை கட்டுறது இங்க தினசரி வரக்கூடிய நீரோடைய பாதிப்பு வரும். அவைங்க வந்து நாங்க இன்னமும் கூடுதலா தருவோம். அது மட்டும் இல்லாம வறண்ட காலங்கள்ல நீர தொறந்து விடுறதுக்கு ஏதுவா அதாவது அப்ப மின்சாரம் தேவைப்படும்ல. அந்த மின்சாரம் 400 வாட் வரைக்கும் அந்த மேகதாது அணை கட்டுறதுனால எங்களால உற்பத்தி செய்ய முடியும். அப்படின்ற மாரி அவைங்க சொல்றாய்ங்க.
400 வாட் வரைக்கும் உற்பத்தி செஞ்சுக்கப்பா. ஆனா இங்க தினசரி வர்றது நின்றுமே. அதுதானே இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு. டேக். அதெல்லாம் இருக்கட்டும்பா. இங்க தினசரி வரக்கூடிய அந்த பாதிப்பு இருக்குல்ல, தினசரி வரக்கூடிய நீர் பாதிக்கப்படும்ல, அந்த பாதிப்புக்கு தானே இங்க நாங்க கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க. இந்த விஷயம் பயங்கர லெவல்ல சூடு பிடிக்கிறதுக்குள்ள, முதல்வர் விஜய் அவர்கள் முழுக்க இதுக்கான சரியான ஒரு முடிவை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டாரு அப்படின்னா, தீர்வ குடுத்துட்டாரு அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல காவிரி நீர் பிரச்சனைய தீர்த்து வச்சவர் அப்படின்ற, அதுவும் முதல் முறை முதலமைச்சர் ஆகும்போதே இத தீர்த்து வச்சாரு அப்படின்ற மிகப்பெரிய பெருமை அவருக்கு போய் சேரும். அந்த பெருமைய அவர் சேர்த்துப்பாரா? இல்ல வழக்கம் போல இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு, அங்க போய் திமுக தான் இந்த மாரியான வேலைகள்லாம் பண்ணிருச்சு. திமுக நம்ம எதிர்க்கிறோம். நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கிறோம். அதுக்கேத்த மாரி நம்ம செயல்படுவோம். உங்களையும் என்னையும் இணைக்க முடியாத பிரிவு இருக்குது அப்படின்ற மாரி சினிமா டயலாக் அடிச்சுன்னு இருப்பாரா? அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாவும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்றத வருங்காலங்கள்ல வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். காவிரி நீர் நமக்கானது வந்து சேருமா? சேராதா? நன்றி. வணக்கம்.